இந்த வருஷத்தில் தேவனாகிய கர்த்தர் இந்த 2025 வருடத்திற்கு முழுமையான ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா 60:22 படி, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை நிச்சயமாய் கர்த்தர். 25 வருடத்தில் நம்ம தரிசனத்தை துவக்கிட்டோம், 3000 பேரை கேட்டுட்டோம். இந்த 2030க்குள்ள ஒரு பெரிய அசைவு மாவட்டத்தில் உருவாகணும். அதற்கான செயல்பாடுகளை கர்த்தர் நமக்கு செய்வார். அதே போல் பிப்ரவரி மாதம் ஆதியாகமம் 17 வசனத்தின்படி, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னார். ஆமென். இந்த வருஷத்தில் கர்த்தர் நிறைய புதிய ஆத்துமாக்களை ஜனவரி மாதத்துலேருந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. மார்ச் மாதத்தில் எசேக்கியேல் 12:26 படி, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல். வார்த்தையை உறுதிப்படுத்தினார் கர்த்தர் மார்ச் மாதம். ஏப்ரல் மாதத்தில் என்னாகமம் 14 வசனத்தின்படி, என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் வழங்குவார். அதே போல் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். மே மாதத்தில் லூக்கா 6:37 வசனத்தின்படி, விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். நிறைய பேருக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். நான் அந்த சாட்சிகளை எல்லாம் காதார கேட்டுட்டு இருக்கிறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஜூன் மாதம் 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதி. உண்மையாகவே கர்த்தர் பிளஸ் பண்ணார், நிறைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதே போல் ஜூலை மாதம் எசேக்கியேல் 36:26 படி, God gives new spirit and new என்ன சொல்கிறது ஹார்ட், நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுகிறேன் கர்த்தர் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கொடுத்தார். அதே போல் ஆகஸ்ட் மாதத்தில் யோபு 37:5 படி, தேவன் தம்முடைய ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணினார், நாம் கிரகிக்க முடியாத, உண்மையாகவே அந்த ஆகஸ்டில் கிரகிக்க முடியாத காரியங்கள் சபையில் நடந்திருக்கு. அல்லேலூயா. யாருக்குமே அப்பாயின்மெண்ட்டு கிடையாது, ஆனால் ஒரு குடும்பத்துக்கு கர்த்தர் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். அதே போல் செப்டம்பர் மாதம் சங்கீதம் 119:18 படி, வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் அந்த அதிசயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, கண்ணால் பார்க்குறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த அக்டோபர் மாதத்தில் உபாகமம் 28 1 வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நம்பி இந்த பரிசுத்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய கடமை என்ன? நாம் நல்லா ஜெபிக்கணும், தினந்தோறும் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்க நல்ல கர்த்தரோட இசைந்து இருக்கிறவர்களோட கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. தேவ வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிதான் இந்த அக்டோபர் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை நான் எப்படி வைக்க போகிறேன்? மேன்மையாய் வைக்க போகிறேன். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு, சபைக்கு
வாக்குத்தத்தமாக சொன்ன வசனம் தான் இந்த வசனம். இந்த உபாகமம் 28 ஆசீர்வாதங்களை பற்றியும் சாபங்களை பற்றியும் ரொம்ப அருமையாக கர்த்தர் மோசேயினிடத்தில் பேசி இந்த 28ஆம் அதிகாரத்தில் இது சாட்சியாய் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு இந்த திருச்சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை எப்படி வைக்க போறாரு? மேன்மையாக வைக்க போறார். அல்லேலூயா, உங்களை மேன்மையாக வைக்க போறார். சில நாட்களுக்கு முன்னாடி இருந்தே ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என் டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். கர்த்தர் பேசின உடனே எழுதி வச்சிருக்கேன். அக்டோபர் மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாய் வாளாக்காமல் தலையாக்குகிற தகப்பன் அவர். அவருடைய வார்த்தைகளின்படியே செய்வதற்கு அவர் வல்லமை உடைய தேவனாயிருக்கிறார். ஆமென், ஆமென். சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துகிறவர். ஏசாயா புத்தகம் 42ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் என்ன செய்கிறாராம்? வார்த்தையை, வேதத்தை கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். உங்க பைபிளை அண்டர்லைன் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் எது முக்கியம்? உங்க வாழ்க்கையில் எது முக்கியம்? அவர் வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். வேதம் முக்கியம். ரொம்ப 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 வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். சங்கீதம் 138:2 அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் அவர் வார்த்தையை என்ன பண்ணியிருக்கிறார்? மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய ஆசையெல்லாம் எந்தெந்த தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து உங்கள் கையில் இருக்கிற வேதாகமத்தை முக்கியத்துவப்படுத்தி வசனத்தை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அல்லேலூயா. ஆகையினால இந்த மாதத்தில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே உங்களை மேன்மையாய் வைக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த மேன்மையை குறித்து வேதத்தில் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நல்ல மனசுல வச்சுக்கங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை தாண்டி துணிகரமாக எதையும் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன்? மேன்மை பாராட்ட மாட்டேன். அவரால் உலகம் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? முதல்ல நான் உலகத்தை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிட்டேன். இந்த உலகம் எனக்கு முன்மாதிரி அல்ல. கௌரவம் பார்க்கறது, ஈகோ பார்க்கறது, மற்றவங்க உலகத்தை மாதிரி பேசிட்டு திரிகிறது, இதெல்லாம் சாகணும். அல்லேலூயா. நான் மேன்மை பாராட்டுதிருப்பேனாக. இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. நான் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கிறேன்? சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த கலாத்தியர் 6:14 மறக்கக்கூடாது. உன்னை மேன்மையாக வைப்பார்னா எப்போ மேன்மையாக வைப்பார்? சிலுவை எனக்கு மேன்மையாக இருக்கணும். உலகம் எனக்கு மேன்மை அல்ல, சிலுவை எனக்கு மேன்மை. நல்ல கவனிங்க. இந்த உலகத்தில் 2 விதமான மேன்மை இருக்குது. 2 விதமான மேன்மை இருக்கு. ஒன்று மனுஷரால் வரும் மேன்மை, இன்னொன்று கர்த்தரால் வருகிற மேன்மை. மனுஷரால் வர்ற மேன்மை லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க.
லூக்கா அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அருமையான தகப்பன் சாது ஜெபராஜ் ஐயா, இன்னைக்கு அவர் கர்த்தரோடு இருக்கிறார். அந்த தேவ மனிதர் அடிக்கடி ஜெபிக்கும் போது, சகாயராஜ் இந்த ஜெபத்தை நீ மறக்கவே கூடாதுன்னு சொல்லி கொடுத்தார். என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, நாங்கள்லாம் ஊழியக்காரவங்களாம் பெரிய ஆட்களாக எல்லாருக்கும் முன்னாடி போய் நாங்கள் நிற்கிறோம், ஆனால் நீங்கள் எங்கள் உள்ளந்தரியங்களை பார்க்குறீர். நாங்கள் நீதிமான்களே அல்ல, நாங்கள் எவ்வளவோ குறைவுள்ளவர்கள், வெளியில் நாங்கள் எல்லாருக்கும் முன்னாடி பகட்டாக தெரிகிறோம், ஆனால் நீங்கள் ஒருத்தர் தான் எங்கள் இருதயங்களை பார்க்குறீங்க. அதனால் ஆண்டவரே, மனுஷருக்குள்ள மேன்மையாய் தெரிவது உங்கள் முன்னாடி அருவருப்பு ஆண்டவரே, என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, இந்த ஜெபத்தை என்னைக்கு மறக்காதேன்னு அவர் சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. மனுஷரால் நமக்கு மகிமையே வேணாங்க. நமக்கு மனுஷர் புகழணும்னு அவசியமே இல்லை. நம்முடைய செய்தியை யார் புகழ்ந்தா என்ன, புகழனா இல்லை, என் செய்தியில் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுதா, அதுதான் எனக்கு வேணும். டிஎல் மூடி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு ஆலயத்தில் இறங்குறாரு. அவருக்கு சமாதானமே இல்லை. வீட்டுக்கு வர்றாரு, ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருக்கிறாரு. கேட்குறாங்க, ஏன் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க? இல்லை, இன்றைக்கி நான் சர்ச்சில் பண்ண பிரசங்கம் எனக்கு ஒன்றுமே சந்தோஷமே இல்லை. ஒருத்தன் வந்து வாசலில் நிற்கிறான், ஐயா நீங்கள் கொடுத்த செய்தியில் என் பாவத்தை எல்லாம் உடைச்சி அழுது ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். டிஎல் மூடி போய் கட்டி பிடிக்கிறார். நம்முடைய வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள், அது வீணாகாது. எவ்வளோ நல்லவர் கர்த்தர். பைத்தியமாய் தெரிகிற பிரசங்கத்தினால மக்களை ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாக இருந்தது. கைகளை உயர்த்தி சந்தோஷமாக ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவனால் வருகிற மேன்மை என்ன? நல்ல கவனிங்க. இந்த தேவனால் வரக்கூடிய மகிமை என்ன? கர்த்தர் பாருங்க, யோவானில் படிக்கிறோம் 9ஆம் அதிகாரத்தில், தேவன் ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா அல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? கர்த்தர் சொல்றாரு. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அல்லேலூயா. இதுதான் தேவனால் வரக்கூடிய மகிமை. அதே போல யோவான் 2:11 கர்த்தர் செய்த அற்புதத்தினாலே அவருடைய மகிமையை என்ன பண்ணினாராம்? வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் என்ன செய்தார்கள்? நம்ம போகிற இடத்துல எல்லாம் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரணும். நம்ம போய் நிற்கிற இடத்துல எல்லாம் யாருக்கு மகிமையை கொண்டு வரணும்? கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரே ஒரு மேன்மை தான், அது தேவனை குறித்ததான ஒரு மேன்மை. ஆமென். எதெல்லாம் குறித்து நம்ம மேன்மை பாராட்டலாம், எதெல்லாம் குறித்து நம்ம கர்த்தரிடத்தில் மேன்மை பாராட்டலாம்? சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டலாம். ஆமென். தேவனுடைய காரியங்களை குறித்து நம்ம மேன்மை பாராட்டலாம். வேதத்தில் சங்கீதத்தின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 7வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. நம்ம மேன்மை பாராட்ட வேண்டியதெல்லாம் கர்த்தரை குறித்தே, கர்த்தரை குறித்தே நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். நான் ரொம்ப சீக்கிரமாக ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். உண்மையாகவே இந்த உலகத்தில் ஆவிக்குரியவர்களாகிய நாம் வாழும்போது எப்படிப்பட்ட மேன்மையோடு நம்ம வாழணும்னா, முதலாவது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. ஒன்று நல்ல கவனிங்க. முதலாவது இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை. ஆமென் சொல்லுங்க. யாரை அறிகிற அறிவு?
இயேசுவை அறிகிற அறிவு, அதில் நமக்கு ஒரு மேன்மை கிடைக்கணும். ஆமென். ரெண்டாவது என்ன மேன்மை? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, நன்மை செய்து தீமை செய்து பாடனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். நீங்க சொல்றீங்கல்ல, நான் நல்லது செஞ்சு என்ன பிரதர் பிரயோஜனம்? நான் நல்லது செய்ய செய்ய எல்லாரும் கேவலமாக தான் பேசுறாங்க. பரவாயில்ல, நன்மை செய்து பாட அனுபவிப்பது தான் நமக்கு என்னது? மேன்மை. அல்லேலூயா. மூணாவது என்ன மேன்மை? யோவான் 10ஆம் அதிகாரம் 35வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? 35ல பாருங்க, தேவ வசனத்தை பெற்றுக்கொள்வது தான் நமக்கு மேன்மை. இன்னைக்கு இப்படி ஒரு பிரசங்கம் பண்றோம் அப்படின்னா சும்மா ஏதோ பைபிளில் ஏதோ ஒன்று எடுத்துட்டு அப்படி பேச முடியாது. தேவ சமூகத்தில் போய் முழங்கால் போட்டு கர்த்தரிடத்தில் பல மணி நேரங்கள் காத்திருந்து அனுதினம் நம்ம வேத வாசிப்பில் இருந்து ஆண்டவரோட உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற வசனம் தான் நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும். எழுதியிருக்கிற லோகோஸ் நமக்கு ஜெபத்தில் ரேமாவாக கொடுக்கப்படும். இது எழுதியிருக்கிற வேத புத்தகம். நம்ம ஜெபிக்கும் போது எழுதியிருக்கிற வேத புத்தகத்திலிருந்து நமக்கு ரேமாவாக வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அந்த வார்த்தை தான் நமக்கு வாழ்க்கையில் செயல்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டது நமக்கு ஒரு மேன்மை. அது மட்டும் இல்லை, 1 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 12:7 ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுதாங்க நமக்கு மேன்மை, ஃபேவர். ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்வதுதான் நமக்கு என்னது? மேன்மை. அல்லேலூயா. எபேசியர் 1:19 தேவ வல்லமையை பெற்றுக்கொள்வதுதான் நமக்கு மேன்மைன்னு இருக்கு. நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை. முதல்ல கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை, நன்மை செய்து பாடுபடுகிற மேன்மை, தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற மேன்மை, தேவனுடைய வெளிச்சத்தில் நிற்கிற மேன்மை, தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிற மேன்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நல்ல கவனிங்க. இப்படி வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தரிடத்தில் பெறுகிற மேன்மை வரணும். அல்லேலூயா. எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழும்பி கர்த்தர்ட்ட முழங்கால் போட்டு வார்த்தையை கேட்கணும். அந்த வார்த்தை தான் அந்த நாள் முழுக்க உங்களுக்கு பலன். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. 2 பேதுரு 2:4 பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. ஒரு நிமிஷம், இந்த வாக்குத்தத்தம் எப்படி வருது பாருங்க. எபேசியர் 1:19 பாருங்க. எபேசியர் 1:19 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் மேன்மை. அது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுறாரு, அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கர்த்தர் தினந்தோறும் வச்சிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை பரியாசம் பண்ணுறவங்களை நம்ம கண்டுக்க வேண்டாம்.
ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவரிடத்துலேருந்து அனுதினமும் நம்ம வார்த்தைகளை பெறணும், வாக்குத்தத்தங்களை பெறணும். இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய தலைமுறைக்கும் நம்முடைய சந்ததிக்கும் தேவன் சுதந்திரிக்கும்படி இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இந்த வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஆகவே நாம் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வாக்குத்தத்தங்கள் நம்மை உரிமையாக்குகிறது. சிலுவையை குறித்த மேன்மை நமக்கு இருக்கிறது, வசனத்தை குறித்த மேன்மை இருக்கிறது, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை இருக்கிறது. இந்த மேன்மை இந்த மாதத்தில் எல்லா விதத்திலும் நம்மை வழி நடத்தும். மேன்மைன்னா வேற மாதிரி நினச்சிடாதீங்க. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார்னா எப்பயும் நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். அது சிலுவையை குறித்ததான ஒரு மேன்மை. நம்ம யாவரும் எழுந்து நிற்போமா? கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பா. இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் இந்த மாதத்தில் திருச்சபையை பார்த்து அவர் நம்மை மேன்மையாய் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் தாங்குகின்றது. கிருபைதான் நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் சோர்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே இயேசுவே மாறாத நல்ல கிருபையே வல்லமை கிருபையே எஸ் மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் தாங்குகின்ற
நடத்துகின்றது இந்த கிருபைதான். வல்லமை நடத்துகின்றது வல்லமை கிருபைதான். வல்லமை தாங்குகின்ற வல்லமை தேவ வல்லமை ஒவ்வொரு வீட்டையும் நடத்துகின்ற இப்போதே நிரப்புவதாக. கிருபையே லகர கர ஷதலர ரேமா கபா தரல. எஸ் 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 தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை பரலோக வல்லமை பரிசுத்த வல்லமை வல்லமையின் ஆண்டவர் ஒவ்வொருவரை நிரப்புவாராக. ஒவ்வொருவரை நிரப்புவாராக. ஒவ்வொருவரை நிரப்புவாராக. ஒவ்வொருவரையும் 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 அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மேன்மை உண்டாவதாக. அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பவுலுடைய வார்த்தைகள் எத்தனை அருமையான வார்த்தைகள். எனக்கு லாபமாய் தெரிந்தவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது நஷ்டம் என்று நான் கருதினேன். இந்த உலகம் எனக்கு மேன்மை இல்லை, கர்த்தர் தான் எனக்கு மேன்மை. சிலுவை தான் எனக்கு மேன்மை. இந்த உலகம் காட்டுகிற மாதிரியை நான் பின்பற்ற மாட்டேன். இந்த உலகத்துக்கு பின்னாடி நான் போக மாட்டேன். எனக்குள்ள பெருமை கிடையாது, எந்த வீண் புகழ்ச்சியும் கிடையாது. மனித புகழ்ச்சிக்கு ஒரு நாள் நான் மயங்கிடக்கூடாது. என்னை கர்த்தர் புகழட்டும், எனக்கு கர்த்தர் உத்தரவாதம் கொடுக்கட்டும். இந்த வீணான உலகத்தை பார்த்து நான் ஏமாந்துடக்கூடாது. அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம தகப்பனே, உங்க பாதத்துல விழுகிறோம், உங்க சமூகத்துல விழுகிறோம். உங்க கல்வாரி அன்பு, உங்க விலையேற பெற்ற ரத்தம் எங்க வாழ்க்கையில எங்களை மேன்மையாய் வைக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எங்களை மேன்மையா தான் வச்சிருக்கிறீங்க. இதுவரைக்கும் எங்களை நன்மையினால் நிரப்பி இருக்கிறீங்க. ஆண்டவரே, வீண் புகழ்ச்சிக்கு நாங்கள் பயங்காமலும் உலகத்தால் கரைபடாமலும் கர்த்தருக்குள் சிலுவையை குறித்து எப்போதும் நாங்கள் மேன்மை பாராட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை குறித்தோ தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தோ எங்களுக்கு பெருமையே வரக்கூடாதுப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லா பெருமைகளும் குப்பை என்று கருதுகிறோம். கர்த்தருடைய கரம் எங்களை வழிநடத்துவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானோருடைய அன்னுனிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் கூட இருந்து நம்மை காப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பாராக.